வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு சோழ பேரரசு உலகம் முழுவதும் தெரிவதற்கு காரணமாக இருந்த கரிகால் சோழனை பத்தி தான் பார்க்க போறோம். கரிகாலன் சோழன் 1ஆம் நூற்றாண்டில் இளஞ்சேட் சென்னி எனும் அரசருக்கு மகனாக பிறகுறாரு. இவர் உறையூரை தலைமையிடமா வச்சுட்டு சோழ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இளஞ்சேட் சென்னியும் கரிகாலனும் அரண்மனையில உறங்கி கொண்டிருக்கும்போது பகைவரால அவருடைய அரண்மனை தீயிட்டு கொளுத்துறாங்க. அதுல இளஞ்சேட் சென்னி அங்கேயே உயிரை விடுறாரு. பின்ன கரிகாலன் அங்கருந்து தப்பிச்சு போயிட்டு காட்டுக்குள்ள சில ஆண்டுகள் வாழ்றாரு. அப்ப அவருடைய 2 கால்களும் கருகி போனதுனால கரிகாலன் என்று அழைக்கப்படுறாரு. அப்ப பிடத்தலை எனும் ஒரு பட்டத்து யானையினால அடையாளம் காணப்பட்டு, பின்பு மாலை அணிவித்து செங்கோல் கொடுத்து இவர அரசனாக்குறாங்க. அரசனாகிய இவர் போர் வல்லமையும், பின்ன போர் பயிற்சியும் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கலை மற்றும் அறிவியல்ல சிறந்து விளங்கிய இவரு, மற்ற வாள் பயிற்சியில சிறந்து விளங்குனாரு. இந்த சமயத்துல தான் சேர மன்னர் பெருஞ்சேரலாதன் தலைமையில் பாண்டிய மன்னன் மற்றும் 11 குறுநில மன்னர்கள் தஞ்சாவூர்லேருந்து 25 கிலோமீட்டர் அடுத்து இருக்கிற வெண்ணி பரந்தலை என்ற பகுதியின கரிகால் சோழனை எதிர்த்து போரிடுறாங்க. இந்த போர்ல 11 குறுநில மன்னர்கள் பாண்டியர்கள் மற்றும் சேரன் பெருஞ்சேரலாதன் ஒருமிச்சு கரிகால் சோழன் வெற்றி பெறாரு. இந்த வெற்றி பெற்றின் அடையாளமாக மூவேந்தர்களின் முதன்மை மன்னனா இவர் உயர்றாரு. அது மட்டும் இல்லாம சேர மன்னன் பெருஞ்சேரலாதன் இதுல ஏற்பட்ட அம்பினால் ஏற்பட்ட வடியின் காரணமாக ஒரு வார காலம் உணவே உட்கொள்ளாம வடக்க நோக்கி உயிரை துறக்கிறாரு. இதன் பின்பு 9 என்ற 11 வேளிரை சேர்ந்த ஒரு மன்னரும் மற்றும் சில பாண்டிய மன்னர்களும் சேர்ந்து வாகை என்ற பகுதியில இவரை எதிர்த்து போரிடுறாங்க. அகைன் அந்த வாகை பரந்தலையில கரிகால் சோழன் வெற்றி பெறாரு. இதன் மூலமாக காஞ்சிபுரத்திலிருந்து இப்போது உள்ள உறையூர் வர தன்னுடைய ஆட்சி பகுதியை விரிவாக்கம் செய்கிறார். இப்படி தொடர்ந்து வெற்றி பெற இவர் வடநாட்டு பகுதியில் சென்று அங்கே இருக்கிற வச்சிரம், மகதம், அவந்தி போன்ற பகுதிகளை கைப்பற்றி அங்கே இவருடைய தளபதியை அரசரா நியமிக்கிறாரு. அதன் பிறகு அங்கே சோழ படைகளை நிறுத்துறாரு மற்றும் சோழ வம்சத்தை அங்க தோற்றுவிக்கிறார். புதிய சோழ வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. அதுவே பிற்காலத்தில் கூறப்படுகிறார். நன்னூறு சோழர்கள், கொனித்தேனா சோழர்கள், வெத்தப்பி சோழர்கள், ரேனாடு சோழர்கள், நிடுக்கல் சோழர்கள், காக்கத்திய சோழர்கள் மற்றும் குந்தூரு சோழர்கள். இமயம் வெற்றி பெற்ற இவர் அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான அடிமைகளை கூப்பிட்டுட்டு காவையின் குறுக்கே கல்லணையை கட்டுறாரு. அதன் பிறகு நாங்கூர் வேளிர் என்ற அரசனின் மக்களை திருமணம் பண்றாரு. அதன் பிறகு ஆதிமந்தி என்றவர் பிறக்கிறாங்க. அடுத்தடுத்து 2008 மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளில் இவருடைய தலைமுறை தான் பிற்காலத்தில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பின்ன விஜயாலய சோழன், குலோத்துங்க சோழன் போன்ற